பையன் வந்து படிக்கிறது இன்கன்சிஸ்டன்சி, திடீர்னு படிப்பான் நல்ல மார்க் எடுப்பான், திடீர்னு படிப்பான் ஃபெயில் ஆயிடுவான். அந்த வேலையெல்லாம் இல்லை. இது வந்து டைம் படிக்கிறதுக்கான டைம். அப்படி படிக்கிறது அப்படின்னா இங்கே இருந்து படி, இல்லை ஹாஸ்டலில் போட்டுடுறேன். இதுக்கு மேலெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. ஹாஸ்டல்லாம் நான் போடுற ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹாஸ்டல். நீ அந்த 2 மணி நேரம் படிக்காமல் அல்லது 3 மணி நேரம் படிக்காமல் நீ வேறு வேலை பார்க்கவே முடியாது. அப்படியான ஹாஸ்டலில் போட்டுடுறேன். உனக்கு 1 வருஷம் டைம், இந்த வருஷத்துக்குள்ளே நீ சரியானினா ஓகே, இல்லைனா ஹாஸ்டல் தான். இவங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே இதெல்லாம் நினச்சவங்க தான். அவங்க அம்மா பாசம் போட்டுருந்துருக்காங்க, அம்மா பாசம், பையனை விட்டுட்டு எப்படி இருக்கிறது. இப்போ அதெல்லாம் கிடையாது. எனக்கு அவுட்கம்மா பாசமா, அவுட்கம் தான். பப்பெட் மாஸ்டரா பப்பெட்டா, இல்லை பப்பெட் மாஸ்டர். இப்போ பையன் வந்து ஹாஸ்டலை பற்றி 2 வீடியோ அனுப்புகிறாங்க, ஏற்கனவே இருக்கிறவன்ட்ட பேச சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இங்கே நான் கவுன்சிலிங்கில் பேசினது தான் பேச சொல்கிறாங்க. பையன் ரெடி ஆகிட்டான். பையன் மெதுவாக இல்லை நான் ஒழுங்காக படிச்சிட்றேன், இங்கே இருக்கேன் அப்படின்றான். அந்த 2 hours 3 hours படிக்கல, ஆனால் ஒரு 1.5 hours படிக்கிறதுன்றதை கன்சிஸ்டண்ட்டாக செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ பையன் முடிஞ்சது. அடுத்தது மகள் யார்கிட்டயோ போய் பேசுறது. அப்போ யார்கிட்டயோ, அதாவது இந்த பசங்கள்கிட்டலாம் பேச வேண்டாம்னு சொல்கிறேன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்வேன். அப்போ இந்த பசங்கள்கிட்டலாம் போய் பேசுகிற அப்படின்னு நீ முடிவு பண்ணினா என்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் நீ ஒரு அஃபிஷியலாக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துரு. இப்போ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்குது. ஆனால் கேள்விப்படாத கண்டிஷன் நீ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துரு. இந்த பசங்கள்கிட்டலாம் நான் பேசுகிறதுனால என்ன பாதிப்பு வந்தாலும் எனக்கு நான் பொறுப்பு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடு. அப்படின்னா இவங்களே என்கிட்ட வந்து நான் இப்படி சொல்லும்போது, அப்படிலாம் எப்படி சார் இருக்கேன், நான் கேட்க சொல்லலை, லெட்டர் எழுத வாங்க சொல்லலை, சொல்கிறேன். முதல்ல சொல்லுங்க. சொல்லவே முடியல இங்கே.